வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீசன். நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் குக் வித் கோமாளியில் அஸ்வின் செஞ்ச ஒரு ரெசிபி சிக்கன் கார்டன் ப்ளூ இதுதான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி கிளிங் ராப்பில் வச்சுட்டு இது நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பாத்திரமில் வச்சு தட்ட போகிறோம். நம்மக்கிட்ட மீட் டெண்டரைசர் அந்த டூல்லாம் இருக்காது. ஸோ அழகாக இந்த மாதிரியே நம்ம தட்டிடலாம். நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குது. இப்போ இதை சீசனிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் பெப்பர் போடுறேன். பெப்பர் நல்லா தூவிட்டு இதுக்கு மேலே மஸ்டர்ட் சாஸ் இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பேப்ரிக்கா போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது கார்லிக் சால்ட் இது லைட்டாக இதே மாதிரி தூவி விட்டுடலாம். அதுக்கப்புறம் சால்ட் வேணும்னாலும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். லைட்டாக பெப்பர் போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு சிக்கன் ஹேமை வச்சுட்டு அது மேலே சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு திருப்பியும் இன்னும் கொஞ்சம் சிக்கன் ஹேம் வச்சுட்டு மேலே கொஞ்சம் மோஸ்ரெல்லா போட்டுக்கலாம். இப்போ இதை பொறுமையாக நம்ம ரோல் பண்ண போகிறோம். உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கெல்லாம் அப்படியே வச்சு பொறுமையாக அந்த கிளிங் ராப்போடு சேர்த்து ரோல் பண்ணிவிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு இந்த சைட்ஸ் எல்லாம் டைட் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டஃபிங் எல்லாம் லைட்டாக அப்படியே வெளில வந்தாலும் உள்ளே தள்ளிட்டு அப்படியே கவர் பண்ணிவிடுங்க. நல்லா டைட்டாக இதை பேக் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 10 to 15 minutes இது அப்படியே செட் ஆகட்டும். அடுத்து டாப்பிங்காக மைதா மாவில் நான் கொஞ்சம் பேப்ரிக்கா பவுடர் போடுறேன். அது கூட கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கார்லிக் சால்ட்டு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கிடைக்கலன்னா நீங்கள் கார்லிக் பவுடரும் ப்ளஸ் சால்ட்டும் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சுக்கலாம். 2 எக் எடுத்து இந்த மாதிரி பீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸில் கொஞ்சமாக நான் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். சால்ட் வேணும்னா லைட்டாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இப்போ ஏர் ஃப்ரையரில் பண்ண போகிறேன். அதனால் நான் லைட்டாக பட்டர் இல்லாட்டி கீ அதை இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நார்மல் ஃப்ரைக்கும் அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கோட்டிங்கில் மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதை எடுத்து எக் வாஷ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் வேணும்னா நீங்கள் ரிப்பீட் கூட பண்ணிக்கோங்க. இது பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் ஏர் ஃப்ரையரை 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் லைட்டாக இப்போ ஆயிலை ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை வச்சிடலாம். இது மேலேயும் லைட்டாக ஆயிலை ப்ரஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டெப் பதிலாக ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இப்போ ஏர் ஃப்ரையரில் 200 degrees Celsius நான் 20 to 25 minutes இதை நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இது ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சீஸி ஒயிட் சாஸ் பண்ணிடலாம். அதுக்கு 1 to 1.5 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் ஆன பிறகு 1.5 ஸ்பூன் மைதா. இந்த மைதாவில் நம்ம ஏற்கனவே டாப்பிங்க்கு மிக்ஸ் பண்ணோம்ல, அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மைதா ஆட் பண்ணிவிட்டு அது கூட லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேப்ரிக்கா பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். அதுக்கடுத்து கொஞ்சமாக பால் போட்டு நல்லா இது கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு பால் போட்டுக்கலாம். அந்த சாஸில் கொஞ்சம் சீசனிங் வேணுன்றதுக்காக தான் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் ஹர்ப்ஸ் போட்டுட்டு அதுக்கடுத்து கொஞ்சமாக கார்லிக் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் வீட்டிலையே அரைச்ச சீஸ் பவுடர். இந்த ரெசிபி வேணும்னா மேலே இருக்க ஐ பட்டன் கிளிக் பண்ணுங்கள், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பாருங்கள். இதில் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மோசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அது திக்காகிடும். சூப்பராக ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது
அதுக்குள்ளே நம்ம சிக்கனும் சூப்பராக குக் ஆகிருக்கு. நடுவில் கட் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா அந்த சிக்கன் ஹாம் சீஸோட ப்ரெஸ் சூப்பராக குக் ஆகிருக்கு. இது மேலே நம்மளோட ஒயிட் சாஸை அப்படியே ஃபுல்லாக ஜெனரஸாக நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் இது நடுவில் சிக்கன் ஹாம் வேணாம் அப்படின்னா வெறும் சீஸ் ஸ்லைஸ் கூட வச்சு இதை நம்ம ரோல் பண்ணி இதே மாதிரி செஞ்சிடலாம். ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிளாசிக்கான ஃப்ரெஞ்ச் ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட் செய்கிறது ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.